பெங்களூருவில் மேட்ரிமோனியல் மூலம் பெற்றோரை அணுகி பெண் என்ஜினியருக்கு திருமண ஆசை காட்டி சுமார் 1.5 கோடி ரூபாய் பணத்தை கறந்த மோசடி நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பணத்தை கறக்க கட்டிய மனைவியை தங்கை என்று கூறி நாடகமாடியவர் கடைசியில் சிக்கியது எப்படி? ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಹೇಳಿದಾಗ ಅವನೊಬ್ಬ ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ನನ್ನ ಹತ್ರ ಮತ್ತು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹತ್ರ ಅರೌಂಡ್ 1.75 crores ತಗೊಂಡಿದ್ದಾನೆ. பெங்களூருவைச் சேர்ந்த 29 வயதான இளம்பெண் நவ்யா ஸ்ரீ. சாஃப்ட்வேர் என்ஜினியரான நவ்யா தனது திருமணத்திற்கு வரன் தேடி மேட்ரிமோனியல் தளத்தில் பதிவு செய்து வைத்திருந்தார். ஆனால் இந்த மேட்ரிமோனியல் பக்கத்தில்தான் திருமண மோசடி மன்னர்கள் பலர் ஏகப்பட்ட தூண்டில்களை போட்டு வைத்து சிக்கப்போகும் மீன்களுக்காக காத்திருக்கின்றனர் என்பது அப்போது நவ்யாவுக்கு தெரியாது. அப்பாவியாக திருமண கனவு கண்டு கொண்டிருந்த பெண்ணின் பெற்றோரை விஜயராஜ் என்பவர் தொடர்பு கொண்டுள்ளார். அவர்களிடம் நவ்யாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக நல்ல பிள்ளை போல முகத்தை வைத்துக் கொண்டு அனுமதி கேட்டிருக்கிறார். முதல் அப்பியரன்ஸில் பாஸ் ஆன அவர் அடுத்த தூண்டிலை வலுவாக போட்டிருக்கிறார். தான் ஒரு தொழிலதிபர் என்றும் தனக்கு 715 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாகவும் பூசாமல் அளந்து விட்டிருக்கிறார். மேலும் விஜிஆர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் என்றும் தனக்கு ஏராளமான கிரஷர் லாரிகள் ஓடுவதாகவும் நிலம் வீடுகள் என ஏகப்பட்ட சொத்துக்கள் கொட்டி கிடப்பதாகவும் வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்து விட்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக 715 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாக கூறி அமலாக்கப் பிரிவு தன்னை கைது செய்து பின்னர் ஜாமீன் வழங்கியதற்கான ஆவணங்களை எடுத்து நவ்யா குடும்பத்திடம் காட்டியிருக்கிறார். இடி விசாரணை நடத்தும் அளவுக்கு பெரிய மனிதரோ என வியந்து போன நவ்யா குடும்பத்தினர் அவர் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிவிட்டனர். அதன் பின்னர் நவ்யாவிடம் செல்போன் நம்பரை வாங்கி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பேசி பேசி நெருக்கத்தை வளர்த்து கொண்டார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் நவ்யாவிடம் 15,000 ரூபாய் கடன் கேட்டிருக்கிறார். 715 கோடி ரூபாய் சொத்துக்காரர் தன்னிடம் வெறும் 15,000 ரூபாய்க்கு கையேந்துகிறாரே என மனம் விரும்பிய நவ்யா கேட்டதும் கொடுத்து விட்டார். அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கலாம் என்று கூறி வங்கியிலிருந்து கடன் பெற்று தரும்படி நவ்யாவிடம் கூறியிருக்கிறார் விஜயராஜ். நவ்யாவும் ஏன் எதற்கு என எந்தவித கேள்வியும் எழுப்பாமல் கடன் பெற்று கொடுத்துள்ளார். நவ்யாவுக்கு எந்த ஒரு சூழலிலும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை அழைத்துச் சென்று தனது தந்தை கிருஷ்ணப்பா, தாயார் நேத்ராவதி, சகோதரி சுஷி தீபா ஆகியோரிடம் அறிமுகமும் செய்து வைத்தார். விஜயின் தந்தை கிருஷ்ணப்பா தான் ஓய்வு பெற்ற தாசில்தார் என்று அவர் பங்கிற்கு சில பிட்டுக்களை போட்டு வைத்தார். தொடர்ந்து விஜயின் கம்பெனியில் நவ்யாவின் நண்பர்களை சுமார் 90 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் பணத்தை வாங்கியவர் தொழில் என்று ஒன்றை கடைசி வரை தொடங்கவே இல்லை. அது பற்றி கேட்டபோது கோர்ட் தனது வங்கிக் கணக்கை முடக்கி வைத்திருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். அதோடு நிறுத்தாமல் கோர்ட் உத்தரவை நவ்யாவின் பெற்றோரிடம் காட்டி அவர்களது நம்பிக்கையை பெற்றார் விஜய். தொடர்ந்து நவ்யாவின் பெற்றோரிடமிருந்து 30 லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறார் விஜய். எவ்வளவுதான் நடித்தாலும் விஜயின் மீது ஒரு ஓரமாக நவ்யாவுக்கு சந்தேகம் இருந்து வந்துள்ளது. அதை தீர்த்து கொள்ள அன்று ஒரு நாள் விஜயின் வீட்டிற்கே நேரில் சென்றிருக்கிறார். அங்கு விஜயராஜின் பித்தலாட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்துக்கு வர அதிர்ச்சியில் உறைந்து போனார் நவ்யா. முதல் அதிர்ச்சியாக ஏற்கனவே விஜய்க்கு திருமணமாகி குடும்பம் நடத்தி வந்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இரண்டாவது அதிர்ச்சியாக விஜய் முன்னர் சகோதரி என்று கூறியது விஜயின் மனைவி என்று தெரிய வந்து அடிவயிறே கலங்கி போனது அவருக்கு. பணத்துக்காக மனைவியை சகோதரி என கூறி மோசடியை அரங்கேற்றியதை மட்டும் நவ்யாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அனைத்தையும் மென்று விழுங்கி கடந்து வந்த நவ்யா பணத்தையாவது திரும்ப கொடுக்கும்படி கேட்டபோது பதிலுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் விஜயராஜ். விஜய் மொத்தம் 1,75 லட்சம் ரூபாய் மோசடியாக வாங்கியிருந்தார்.
நவ்யா போலீசாரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து 22 லட்சம் ரூபாயை மட்டும் அவர் திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நவ்யா கொடுத்த புகாரின் பேரில் விஜயராஜ் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.